நான் அதற்காக வேத வாசித்து ஜெபித்து அதற்காக ஆயத்தப்பட்ட பொழுது சோதரம் என்னுடைய நினைவில் ஆண்டவர் கொடுத்த சில வசனங்களை உங்கள் முன்பாக இன்னைக்கு நான் வைக்கிறேன். இது ஒவ்வொருவரும் கையில பேனா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதுங்க. இது பிராக்டிக்கலாக உங்களுக்காக இந்த வசனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிராக்டிக்கலா வாழ்க்கையில சோதர கர்த்தர் செய்வார். அதற்காக இந்த வசனங்களை வைத்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்கு தலைப்பாக தேவனுடைய வார்த்தை ஆகிய பாதுகாப்பின் கேடகம். தேவனுடைய வார்த்தை ஆகிய பாதுகாப்பின் கேடகம். The protective shield of the word of God. Protective shield of the word of God. இப்போ கொரோனாவுக்கு கொடுக்கிற தடுப்பு மருந்துகள்ல ஒன்றினுடைய பேர் என்ன? கோவிஷீல்டு. கோவிஷீல்டு. கோவிஷீல்டு அப்படின்னு ஷீல்டுனா என்னன்னா பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு கேடகம். கோவிஷீல்டு என்னது? பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கேடகம். வேக்சின் அப்படிதான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிற ஒன்று. அப்படின்னா எந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு மருந்து கொடுக்கிறார்களோ அந்த நோய் ஒருவேளை வந்தாலும் உடம்பு நல்ல பாதுகாப்பா இருக்கும். அந்த நோய் கிருமி நம்ம உடம்புல வந்தாலும் அதை கொன்று விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தான் வேக்சின், தடுப்பு மருந்து கொடுப்பது. இந்த கோவிஷீல்டு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நோய் வராமல் இருக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடகம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்க. ஆனால் அது முழுவதுமாக நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா நிறைய இடங்கள்ல அது இல்லை இல்லையா? எல்லாரும் பயந்துட்டே இருக்காங்க. போடலாமா வேண்டாமா நம்பிக்கை இருக்கா? பேர் என்னதான்? ஷீல்டு தான் அதுக்கு பேரு. ஷீல்டுனா கேடகம், பாதுகாப்பின் கேடகம் கொடுது. ஆனா நிறைய பேர் கியூல நிற்கிறாங்கன்னா அந்த மருந்து போட்ட உடனே போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கியூல எஸ்கேப் ஆகிறவங்களே இருக்கிறாங்க, லீவ் போடுறவங்களே இருக்கிறாங்க. கம்பல்சரி சொல்லாததுனால சிலர் போடுறாங்க, சிலர் செய்யல போடுறது இல்லை. அப்படின்னு என்ன இல்லைன்னா இன்னும் அந்த தடுப்பு மருந்து மேல மக்களுக்கு ஒரு 100க்கு 100 நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை வேத வசனத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். புதுசு கிடையாது. நான் சொல்றது புதுசு கிடையாது, பழசுதான். பாருங்க, ஒருவேளை மார்ச் மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஜுரம் வருது, நீங்க டாக்டர்கிட்ட போடுறீங்க, ஒரு மருந்து போடுவாரு, கொஞ்சம் டேப்லெட் எழுதி கொடுப்பாரு. ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி ஜுரம் வருது, டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன புதுசா கொடுப்பாரு? மார்ச் மாசம் 15ஆம் தேதி கொடுத்ததுதான் திரும்ப ஏப்ரல் 15 நீங்க போகும்போது உங்களுக்கு அதே ஜுரம்னா அதே மாதிரிதான் கொடுத்து அதே மாதிரி மருந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் சரியா போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாரு. நானும் அதை தான் உங்களுக்கு செய்யறேன். ஏதோ புதுசால என்ன செய்யல சொல்லல. பைபிள்ல இருந்து நீங்க ஏற்கனவே அனுபவித்து வருகிறவைகளும் ஆண்டவர் உங்களுக்கு என்னைக்கோ கொடுத்து வைத்தவைகளையும் இன்னைக்கு திரும்ப என்ன செய்கிறோம், உங்களுடைய நினைவுக்காகவும் நீங்கள் அதுல கொஞ்சம் கூட என்ன செய்யணும் பழக்கப்படுங்கள் என்பதற்காகவும் இன்னைக்கு நான் அது உங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிற செய்வாராக. அதனால நீங்க ஜெபத்தோடு இருக்கு, ஏதோ புதுசா ஏதோ சொல்ல வரலாம் நினைக்க வேண்டாம். ஆனா சொல்ல வர மறைமுக கருத்து என்னன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. பாருங்க, 15ஆம் தேதி ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாரு, அதை டாக்டர்கிட்ட வாங்கி நீங்களும் போட்டீங்க, சுகமாயிடுச்சு. ஏப்ரல் 15 போகும் பொழுது அதையே கொடுத்துருக்காரு. என்னப்பா எப்ப போனாலும் இதுவே கொடுத்துட்டு இருக்காரு, தூக்கி போட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை உட்கொள்ள வேண்டும். அதே போல அந்த வசனங்களை நீங்க உட்கொள்ளும்படி கர்த்தர் பேசுவார். எனவே தேவனுடைய வார்த்தையாகிய பாதுகாப்பின் கேடகம். புதிய வசனங்களை நானும் சொல்லல, ஏற்கனவே அறிந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பட் அந்த அறிந்த வசனங்களே உங்களுக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கட்டும், மனதின் சிந்தனைகளை மாற்றட்டும். விசுவாசம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், ஒரு ஆவிக்குரிய ஒரு குணம் தான் விசுவாசம் என்பது. இப்ப பாருங்க, இப்ப இந்த திலீப் இருக்கான்னு வச்சுக்கீங்களா, திலீப் விசுவாசத்தை கொஞ்சம் எடுத்து காட்டு. காட்டுவோம் விசுவாசத்தை காட்டு. அந்த நோட்டை காமி, நோட்டை தூக்கி காமிக்க முடியுது, எல்லாரும் பாத்துறாங்க. விசுவாசத்தை காட்ட முடியுதா? அதுதான் ஒரு ஆவிக்குரிய காரணம். இது நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால அங்கீகரிக்கிற ஒன்று. கண்களினால் காண்பது அல்ல விசுவாசம்,
அவைகளை நம்ம என்ன செய்கிறோம், அங்கீகரித்துக் கொள்ளுகிறோம். ஆமா, இருக்க விசுவாசம் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய குணங்கள் தான் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு தேவனுடைய வார்த்தை மேல ரொம்ப அதிகமாக வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை மேல ரொம்ப 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 அதிகமாக வர வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்துல உலக மனுஷனுக்கும் சரி தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி கொடுப்பதற்கு இந்த உலகம் நிறைய வச்சிருக்கு. போன், இன்டர்நெட் அவிசுவாசிகளுக்கு மட்டுமா? யாருக்கு தான்? விசுவாசிகளுக்கு தான். இன்டர்நெட் பேங்கிங் அவிசுவாசிகளுக்கு மட்டுமா? விசுவாசிகளுக்கு தான் வச்சிருக்காங்க இல்லையா? சரி, எல்லாம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்குறப்போ இவைகளின் மூலமாக விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்றாங்களே, டேட்டா இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் நிறைய 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 நிறைய. முன்னாடிலாம் கரிஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேர் வீட்டுல கரிஞ்சீரகம் வச்சிருக்கீங்க? 1 2 3. யாரும் கரிஞ்சீரகம் வச்சிருக்க மாட்டாங்க. கடுகு இருக்கும், உப்பு இருக்கும், ஜீரகம் இருக்கும். கரிஞ்சீரகம் யார் வீட்டுல இருக்காது. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. இதே போல தேவை உள்ளதும் இருக்கிறது, தேவை இல்லாததும் இருக்குது. ஏராளமாக இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக இன்னைக்கு அது விசுவாசின்னு பார்த்துட்டு விசுவாசிக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அவிசுவாசிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படி பார்த்து பார்த்தா கொடுக்குது. சொல்லல நான் சொல்றது புரியுதா? யாராலும் சரிதான், தாராளமாக கொடுக்குது. இப்படி உலகமானது இன்னைக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் கொடுப்பதற்கு இந்த நிறைய 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 வைத்திருக்கிறது இன்னைக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயரை எடுத்துதான் விசுவாசிகளாக நீங்களும் நானும் எதை நம்ம நிறைய வைத்துக் கொள்ள வேண்டும்? வேத வசனங்களை. வேத வசனங்களை தான் நிறைய. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் இல்லையா, உங்களுடைய கற்பனைகள் விஸ்தாரம் அப்படின்ற விஸ்தாரம். விஸ்தாரம் சொன்னா அளந்து பார்க்க முடியாத ஒன்றுதான் விஸ்தாரம். யாராலும் அளக்க முடியாத ஒன்றுதான் விஸ்தாரம். இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள போங்க, அதை யாராவது இன்னைக்கு அளந்து பார்க்க முடியுமா? இன்டர்நெட் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்டர்நெட் மூலமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், ஈவன் அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இந்த பிள்ளைகள் படிக்கிற பாடங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ காரியங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாத காரியங்களாக இருக்கலாம். இன்டர்நெட் மூலமாக இன்னைக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு அது என்ன இருக்கு, தகவல்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எத்தனை வருஷம் இருந்தாலும் பார்த்துட்டு அப்போ போயிட்டே இருக்கு பாருங்க. ஆனா இந்த வேதாகம காலத்துல தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கற்பனைகள் விஸ்தாரம். இன்னைக்கு அந்த கற்பனைகளை காட்டும் எது விஸ்தாரமா போயிடுச்சு? இன்னைக்கு இன்டர்நெட் இன்னைக்கு விஸ்தாரமா போயிடுச்சு. உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்களை வெளியே கொண்டு வர்றது ஓகேவா? நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது நீங்களாம் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி, இல்லைன்னா வீட்டுல அம்மா அப்பா நல்ல நாள் போட்டு திட்டி சண்டை போட்டு இப்படி எல்லாம் நடந்துதான் என்ன செய்யறாங்கன்னு இன்னைக்கு பிள்ளைகள் இன்டர்நெட்ல இருந்து வெளியே வர்றாங்க. இல்லைன்னா இன்டர்நெட்ல இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வரது கஷ்டமா இருக்குது. பெரியவர்களும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா எதை வச்சுட்டு இருக்கிறாங்க, எப்பவும் அதுதான் ஓடிட்டு இருக்கு, அதான் ஓடிட்டு இருக்கு. அவங்களை அது வெளியே கொண்டு வர முடியல. அப்படியே அவங்க இன்னைக்கு என்ன சொல்ல வருகிறதுன்னா, அவ்வளவு நிறைய கொடுப்பதற்கு இன்னைக்கு இன்டர்நெட்ல நிறைய இருக்கிறது. ஆனா எல்லாம் நமக்கு தேவை இல்லை என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல நீங்க ரொம்ப கண்டிஷனா இருக்கணும். கண்டிஷனா இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு உங்களுடைய கொரோனாவுடைய தடுப்புகளுக்காக என்னென்ன பண்ணலாம், வாழ்க்கையின் பாதுகாப்புகளுக்காக என்னென்ன பண்ணலாம், குடும்பம் சிதைந்து போகாமல் இருக்க என்ன பண்ணலாம் என்பதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உள்ள இருக்கு. 1 2 ஏராளமாக இருக்கு. அதே வேளையில ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை இவைகளை வேதாகமத்திலிருந்து நீ தேடுவாய் என்று சொன்னால் அந்த வேதாகம வசனத்தில் இருக்கிற ஜீவன் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை சொல்ல புரிஞ்சிச்சு தெரியல. நீங்க அங்க போறதை காட்டிலும் உங்கள் கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்துல நீங்க தேடுங்க, இன்ஃபர்மேஷனை எடுங்க, அதுல இந்த தரவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல எடுத்துக்கொள்ள இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு ஜீவன், மறைந்திருக்கிற ஒரு ஜீவன். விசுவாசத்தை காட்டுன்னு சொன்ன காட்ட முடியல. அதே போல அந்த வசனத்துல ஜீவன் இருக்கு, எடுத்து காட்ட முடியாது. ஆனா அதை அனுபவிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நம்ம சொல்ல முடியும். வசன குறிப்ப பிரசங்கத்துக்கானது இல்ல. யோவான் 8ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் பிடிச்சிட்டு வராங்க. அவங்க எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். அந்த பாவம் செய்தவா,
அந்த மோசனுடைய கற்பனையின்படி அவ கல்லறைந்து சாகணும். கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல அவ செத்து போகணும். அதான் அவருடைய ஃபேட், அவருடைய தலைவிதி. அதுதான் அவருடைய தலைவிதியாக இருந்துச்சு. இயேசுட்ட கொண்டு வந்தபடினால செத்தாளா? என்ன பண்ணா? அவள் வாழ்வை பெற்றுக் கொண்டாள். அதுதான் ஜீவன். அதுதான் தேவனுடைய வசனத்தில் இருக்கிற ஜீவன். இயேசுகிட்ட வரலன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவே இயேசுகிட்ட வரலன்னா எப்படி ஆயிட்டு இருப்பா? கல்லால் அடிச்சு சிதைச்சு நாசம் பண்ணி அவளை கொண்டு எங்கேயாவது கொண்டு தூக்கி போட்டுருப்பாங்க. இயேசுகிட்ட வந்தபடினால பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று, புது வாழ்வை பெற்றுக் கொண்டார். இதுதான் வசனத்தில் வேதத்தில் இருக்கிறதான ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இதுதாங்க ஜீவன். வசனத்துல ஜீவன் இருக்குன்னா என்ன? இன்னைக்கு நான் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டபடினால் இன்னைக்கு நான் நின்று நான் தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொண்டபடினால ஞாயிற்றுக்கிழமை உங்களால வீட்டுல இருக்க முடியல. உங்க கால் எங்க வந்து நிக்குது? தேவனுடைய ஆலயத்துல வந்து நின்று அந்த ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிறது. கண்ணால பார்க்க முடியாது, வாழ்க்கையில் அனுபவிக்கிறதான ஒன்று. அல்லேலூயா. இதே போலதான் நீங்கள் அந்த நாட்களில வாழ்க்கைக்கு விரோதமாக இப்ப இருக்கிற இந்த கொரோனாவுடைய பயங்களாக இருக்கலாம், வாழ்க்கையின் எதிர் சூழ்நிலைகளாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, நீங்க இன்டர்நெட் மற்ற பரிகாரங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்து தேடுகிறதை காட்டிலும் வேதவசனத்தின் மேல நீங்க அதிகமான நம்பிக்கை நீங்க வைத்து அதுல நீங்க தேடுங்க தேடுங்க தேடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வசனங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். அதனாலதான் பேப்பரும் பெண் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொன்னது. இவைகளை எழுதுங்க. இன்னைக்கு நான் இந்த ஒருவேளை 10:10 மணிக்கு முடிப்பேன். ஒருவேளை அதோடு விட்டுறக்கூடாது. இதை டாக்டர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி டெய்லி பயன்படுத்துங்க. நீங்க தெம்பா எழுதுங்க. அல்லேலூயா. முகத்துல இருக்கிற பயம் நீங்கிடும், கலக்கம் நீங்கிடும், உங்களுக்குள்ள நம்பிக்கை வரும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது எடுத்துக்கொள்வோம். 121 சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 121 வாசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு உதவி வரும். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு உதவி. ஒத்தாசைனா உதவி, ஹெல்ப். மை ஹெல்ப்னா ஆங்கிலத்துல இருக்கு. எனக்கு உதவி வரும். எல்லாரும் சொல்லுங்க. ஃபாதர் பெர்மான் சொன்னாதான் என்ன செஞ்சாருன்னா, பாட்டு எழுதும் போது உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பழைய காலத்துல இருந்தவங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்படின்னு ஒத்தாசை வார்த்தை பயன்படுத்தினாங்க. ஃபாதர் பெர்மான் என்ன பண்ணாரு? உதவி அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு உதவி உண்டு. என்ன சொல்லுங்க? இப்ப எல்லாம் கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உதவி உண்டு. எல்லாரும் சொல்லணும், எனக்கு உதவி உண்டு, எனக்கு உதவி உண்டு. அதுதான் சொல்றாரு. நீங்க எதுல நீங்க உதவிக்காக எங்க போய் நிக்கிறீங்க? அங்க கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். எங்க உதவி உண்டு? தேவனிடத்துல உங்களுக்கு உதவி உண்டு. ஆமென். அந்த நம்பிக்கை வரணும் இல்லையா? தேவனிடத்துல உங்களுக்கு உதவி உண்டு. எனக்கு உதவி வரும், எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை நோக்கிய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அடுத்த வசனங்கள். உன் காலை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் கொரோனாவாகிலும் இரவிலே கொரோனாவாகிலும் எங்களை நல்ல அழுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பகலிலே கொரோனாவாகிலும் இரவிலே கொரோனாவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லணும். இதை சொல்லுங்க. இதான் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன். இதான் உங்களுக்கு டாக்டர் எழுதி கொடுக்கிறது. நான் சொல்றேன், நானே பரிகாரியாகி கர்த்தர்னு யாரும் நம்புறோம்? நானே ஒரு பரிகாரி. நம்ம கேட்கிறோம், அவர் நம்முடைய பரிகாரி. அது பரம வைத்தியர் சொல்லுவோம், பரம டாக்டர், அவன்லி டாக்டர் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா டெவலி டாக்டர் எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் யாருமே சீன்றது இல்லையே. அது யாருமே அது ஃப்ரீ. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறான்னு போக மாட்டாங்க. ஆனா காசு கொடுத்து வெளியில போய் போடுவாங்க. இப்போ வெளியில போய் காசு கொடுத்து பொருட்களை வாங்குவாங்க. இப்போ ரேஷன்ல போடுற பருப்பு அரிசி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் போடுறாங்க. எங்க போய் வாங்குவாங்க? அதே அரிசி எங்க வெளியில போயிட்டு 40-50 கொடுத்து வாங்குவாங்க.
அதே மாதிரி பார்க்க கடையில் பத்து ரூபா வாங்க, 100 ரூபா 110 ரூபா வாங்க. கவர்மெண்ட் கொடுக்கறது ஃப்ரீ, வாங்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கிற இன்னைக்கு. நம்ம ஆண்டோட எப்படிதான் வைக்கிறோம், நம்ம ரேஷன் கார்டுல வாங்குற பருப்பு மாதிரி. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, நான் அதை தான் சாப்பிடுவேன். நான் சொல்றேன், நாங்க ரேஷன் பருப்பு தான், ரேஷன் வச்ச சோறு கூட நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப நாள் சாப்பிட்டோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சாப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநலம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஃப்ரீயா கொடுக்கிறாரு, அதனால அது வேண்டாம். இங்க சொல்ற பகலிலே வெயிலாகல, மகனிலே கொரோனாவாகல, மிதலிலே கொரோனாவாகல நம்மை சேதப்படுத்துவதில்லை. அடுத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பா. அந்த எல்லா தீங்குக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன தீங்கா இருந்தாலும் எல்லாமே போட்டு என்ன தீங்கு வேணும்னாலும் நீங்க என்ன செய்யலாம், போட்டு வைக்கலாம். புரியுதா? தீங்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக என்ன தீங்கு, ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா தீங்கு நினைக்கிறானா, ஒரு பிலிசுரியமா, ஒரு மந்திரவாதமா, என்ன தீங்கு உங்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள் என்ன வருகிறதோ இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா, விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது பாருங்க. ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? எல்லா தீங்கும் என்ன விரோதமாக செய்யப்படுகிறதாக இருந்தாலும், உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் வருங்கால வாழ்க்கைக்கோ, வேலைக்கோ விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள் ஒரு இயற்கையாக வந்தாலும் கூட அவைகளிலிருந்து ஆண்டவர் செய்வார் பாதுகாப்பு கூட. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். நீங்க வழி போகாமல் காத்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? காலைல வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போகும் பொழுது இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க, நான் வெளியே போகிறேன், அதுக்கு மாஸ்க் போடாம போகாதீங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த விசுவாசம் தான் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைன் கட்டுறதுக்கு கையில காசும் வச்சுக்கீங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? சரி, அதனால கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு நம்புங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை எனக்கு பாதுகாப்பா கொடுத்திருக்காரு, ஒண்ணுமே அணுகவே அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு யோபு 1:10 வாசிக்கும் பொழுது, யோபு 1:10 அங்க சாத்தான் பாக்குறான், கொரோனா பாக்குது. யார பாக்குது? சரத்குமார பாக்குது, திலீப்ப பாக்குது. கொரோனா பார்த்துட்டு சுத்தி முத்தி வருது. சுத்தி முத்தி வந்துட்டு அது சொல்லுது, நீர் அவனையும் அவர் வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலை அடைக்கவில்லையோ? பக்கம் வர முடியுமா? கொரோனா தீமை வர முடியுமா? தீங்கு வர முடியுமா? பாருங்க, ஆண்டவருடைய அற்புதமான உன்னதமான பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதை நீங்க விசுவாசிங்க. அதனால என்ன தீமையும் சுத்தி 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 வருமே தவிர உங்களிடத்துல வருவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக அனுமதி கொடுப்பதே இல்லை. அல்லேலூயா. நல்ல பாதுகாப்பு. வேலை எப்படி பார்த்திருப்பான்? எலிசாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அங்கு அவனை பிடிக்கிறதுக்கு சீரிய ராஜா ஆட்கள் அனுப்பிட்டான். அவனுடைய வேலைக்காரன் பார்த்துட்டான், ஐயோ ஏகப்பட்ட மனுஷன் நிக்கிறாங்க, நம்ம வெளியே போனா அப்படி தூக்கிட்டு போய் நினைச்சிருவாங்க, ஒட்டுமொத்தமா நம்மள நசுக்கிடுவாங்க என்று அவன் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது எலிசா சர்வசாதாரணமா நின்று சொல்றான், நீ பயப்படாதப்பா, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள். எவ்வளவு காசு கொடுத்தாரு எலிசா? எவ்வளவு செலவு பண்ணாரு? இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கான்னு வச்சுருங்களேன், அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு விஐபி இருக்காரு, ஒரு செலிபிரிட்டி இருக்கான்னு வச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. கருப்பு பூனை, வெள்ளை பூனை, வேற பூனை, நீல பூனை, அப்படின்னு நிறைய பூனை வச்சிருக்காங்க. இந்த பூனை படைகள் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பணத்தை கொடுத்தாலும் சில நேரங்கள் என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு பைசா செலவில்லாமல் அந்த எலிசாவை சுற்றிலும் அக்கிரிமயமான குதிரைகளும் அக்கிரிமயமான ரதங்களும் அவர்களை சுற்றி நின்றது. நெருப்பு கோலமா ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை போட்டு இருந்தாராம். அல்லேலூயா. இந்த பாதுகாப்பை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேலி அடைத்து ஆண்டவர் வைக்கிறார். அவர் சொல்லாம அவன் யோபுவினிடத்துல போய் ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் 2 வசனங்கள் கூட வாசிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நான் அந்த வசனங்களை தான் கொடுக்குறேன். எழுதி வைத்து ரிப்பீட்டடா again and again நீங்க இந்த வாரம் முழுவதுமாக வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 5:2 ஆண்டவர் சபையை ஒரு திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பனையாக இந்த இடத்துல சொல்லி அங்கு அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. ஏசாயா 5. ஆமா, அந்த தொடக்கத்துல இருந்து வாசிங்க. அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு குறித்து அவருடைய திராட்சை தோட்டம். நேசர்னா நம்முடைய இயேசு. இயேசுடைய திராட்சை தோட்டம் எது? நாம தான் அவருடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஏசாயா பாட்டு பாடுகிறாரா? என்ன பாட்டு பாடுகிறார் அப்படின்னா, நேசருக்கு செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்துக்கு முத அவர் செய்யறது என்னது? வேலி அடைத்து. ஏன்னா திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்னா போற வரவங்களுக்கு எல்லாம் ஆசை வரும், கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம். திருடனுக்கு ஆசை வரும். அந்த நாட்கள்ல நரிகள், வேற விலங்குகள், பன்றிகள், இவைகளெல்லாம் இருக்கு. இதுகளுக்கெல்லாம் ஆசை வரும், எங்க போகணும் அப்படின்னு, அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போயிட்டு தெரியாம போய் எல்லாம் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பதை பார்த்து பொறாமைப்படுகிறவன், எரிச்சல் படுகிறவன் பிசாசு. அதனால நேரடியா வர மாட்டான். உங்களுடைய இனத்தார் மூலமாக, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து உங்களை எடுப்பதற்கு, அழிப்பதற்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த திராட்சை தோட்டத்தை அவர் உண்டு பண்ணி முதல்ல அவர் என்ன செய்கிறாரு? அவர் வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. வேலி அப்படின்னு சொன்னா என்ன வேலின்னா நீங்க யோசித்து பார்க்க வேண்டாம். பாதுகாப்பு. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு பாதுகாப்பு. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன தெரியுமா? எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கு பாருங்க. எபேசு 1:13 வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ ஒரு விசுவாசிகள் ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு, முத்திரையின் பாதுகாப்பு. முத்திரை அப்படின்னு சொன்னா யாரு போட்டாங்களோ அவங்களே உத்தரவு இல்லாம அந்த முத்திரை எழுத முடியாது, உடைக்கவே முடியாது. இப்போ கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல தாசில்தாராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பில்டிங்கை வந்து மொத்தமா மூடிட்டு அவர் ஒரு சின்ன பூட்டு தான் போட்டிருப்பார். பில்டிங் வேணா அவரோட ஒரு 10 மாடி இருக்கலாம், 20 மாடி இருக்கலாம். அந்த உள்ள வந்து இழுக்கப்பட்ட பொருள் இருக்கலாம், கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு டோர் போட்டு ஒரு சின்ன பூட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த போட்டிருக்க பூட்டுக்கு மேல ஒரு முத்திரை வைப்பாங்க. அந்த முத்திரை யார்தான் உடைக்கணும்? அவங்ககிட்ட இருந்து இன்னொரு ஆர்டர் வந்தாதான் உடைக்க முடியும். அவங்களா வந்து உடைக்கணுமே தவிர இன்னொருத்த நினைச்ச முடியாது, உடைக்கவே முடியாது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு எனக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை உடைத்து கொண்டு ஒருவரும் உள்ள போகவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். பரிசுத்தவர் வேலியாக, ஒரு முத்திரையாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் தம்முடைய திராட்சை தோட்டமாகிய சபைக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்னத பாட்டு 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12 ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம் என்று எழுதப்பட்டிருக்கு. மறைவு கட்டப்பட்ட நீருற்று முத்திரிக்கப்பட்ட தோட்டம். அங்கேதான் தோட்டத்தை சொல்ற. தோட்டம் சபைதான். அந்த சபையாகிய தோட்டத்தை அவர் என்ன செய்கிறாரா? மறைவு கட்டி வைத்திருக்கிறாரா, முத்திரித்து வைத்திருக்கிறாரா. ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கா இல்லையா? இதை நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை பண்ணணும். காலையில் எழும்பும்போது சொல்லுங்க, சாயந்தரமும் சொல்லுங்க, வெளியில் போகும்போது சொல்லுங்க. இது எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு யூடியூப்ல சர்ச் பண்றதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. வெளியில போய் அலைகிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. சொந்த காரியங்களை பார்க்கிறது நிறைய நேரம் கிடைக்கிறது. இதை நம்ம மனசுல கொண்டுடணும். ஐயோ, இவ்வளவு நேரம் நான் வந்து அதுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேனே, தேவனுக்கு கொடுத்துதான் இந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளவு நேரம் நான் எடுக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வச்சு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டுமே வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கும் போது இதுல இருக்கிறதான பாதுகாப்பு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்று இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? செய்வீங்களா? கண்டிப்பாக நீங்க செய்து பாருங்க.
இந்த காரியங்களை பொறுத்தெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இன்டர்நெட்லயும் யூடியூப்லயும் அநேக காரியங்களை குறித்து நீங்க சர்ச் பண்ணி தேவையுள்ளது தேவையில்லாதெல்லாம் பார்க்கிற நேரத்தை எங்க செலவு பண்ணுங்க, இந்த வசனத்தின் மேல நீங்க அதிகமா செலவு பண்ணி பாருங்க. ஏன்னா உலகத்துல இந்த இன்டர்நெட்ல நமக்கு திருப்தியே கிடையாது, திருப்தி ஆகாது. பைபிள்ல வசனம் சொல்லுது, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறது இல்ல, கேட்கறதுனால செவி திருப்தி ஆகிறது இல்ல. நீங்க என்னதான் பார்த்தாலும், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிட்டாங்க, இந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவன் புதுசா படம் நடிக்கிறான், ஒவ்வொரு படத்துக்கும் ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க, அடுத்து புதுசா போடுறான். அது என்ன புதுசா காட்டிட போறான்? ஏற்கனவே பண்ண ஸ்டைல் தான் இங்கே பண்ணுவான், ஏற்கனவே போட்ட டான்ஸ் தான் இங்கே போடுவான். ஆனா அதுல என்ன செய்யறாங்க, திரும்ப 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 அதுல என்ன இருக்கு அதுல? ஆனால் நீங்க மக்களுடைய மனதை பிசாசானவர் இப்படிப்பட்ட காரியங்களால மயக்கி வஞ்சித்து வைத்து, அவருக்கு 65 வயசானாலும் 70 வயசானாலும் 80 வயசானாலும் எத்தனை வயசானாலும் திரும்ப திரும்ப போய் பாக்குறீங்க, திரும்ப 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 போய் பாக்குறீங்க. ஆண்டுடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் முழுவதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேன் கண்மலையிலிருந்து வருகிற சுத்தமான தேன் என்று சொல்லுவது. பசும் பொன்னுனா 24 கேரட் வித்தவுட் எனி காப்பர் மிக்சிங். ஆனா ஆர்னமெண்ட் பண்ண முடியாது, அது தூய்மையானது, விலை அதிகம். அதை பொற்கலன் வாங்கி அதுல கொஞ்சம் அரிசிவான காப்பர் சேர்த்து விடுவாங்க, சேர்த்துட்டு அதை நகை செய்வாங்க. அந்த என்ன சொல்றது, பொன் பசும் பொண்ணுக்கு தான் விலை அதிகம், 24 கேரட். அதுக்கு ஒப்பனையாக வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதை வெள்ளி எப்படி ரொம்ப தூய்மையானதாக அதை ரொம்ப உருக்கி அதுல இருக்க கழிப்பு நீங்கும்படியாக அதை உருக்கி சுத்தப்படுத்தி கொடுப்பாங்களோ, அதே போல வேதவசனம் எப்படிப்பட்டது, சுத்தமானது. இந்த வசனம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? சங்கீதம் 19 தான் இருக்கு. நீங்க இப்ப எடுக்க வேண்டாம், புடிச்சுடுங்க. எனவே இந்த வேத வசனத்தை ரொம்ப விரும்புங்க, ரொம்ப விரும்புங்க, ரொம்ப விரும்புங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு பைபிள் ஒரு போன் 2 காரியத்தை நீங்க ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுருக்கீங்களா, அந்த பிள்ளைங்க எதை வச்சு எதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும்? போன் ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த பைபிள் வாங்கி கொடுக்கறதுல என்ன கிடையாது, சந்தோஷம் இல்லை. ஏன்? என்ன ஆயிடுச்சு? சாத்தான் வஞ்சித்து விட்டான், பிசாசானும் வஞ்சித்து விட்டான், பிள்ளைகளுடைய மனதை வஞ்சித்து விட்டான். சாதாரண போனை காட்டிலும் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லி போன் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பைபிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த பைபிளை, அதே மாதிரி இந்த போன் பாத்தீங்கன்னா it will be a permanent companion. அவங்க கூட மிட் நைட்ல பாத்தீங்கன்னா அந்த போன் என்ன செய்யும், அவங்க பக்கத்துல இருக்கும். விடியற்காலம் பாத்தீங்கன்னாலும் இருக்கும். காலையில எழும்பின உடனே பாத்தீங்கன்னா சிலருடைய கையில என்ன இருக்கும், போன் இருக்கும். ஆனா நீங்க வாங்கி கொடுக்கிற பைபிள், எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க? எங்க பைபிள் எங்க வச்சிருக்க? நான் அங்க வச்சேன், போய் எடுத்துட்டு வா. தேடுவான். கொஞ்சம் பெரிய வீடு தான், ரொம்ப நேரம் தேடுவான். எங்க வீட்டுல எங்களுக்கு இங்கேயும் ஒரு பைபிள் இருக்கும், மேலேயும் இருக்கும். சில நேரம் பைபிள் எடுத்துட்டு வேணா, அப்பா கீழே வச்சனான்னு தெரியல, மேல வச்சனான்னு தெரியல, கீழே வச்சனான்னு தெரியல, மேல வச்சனான்னு, இப்படி எல்லாம் போராட்டம் இருக்கு. அதே மாதிரி நிறைய வீடுகள் இருக்கிறது இன்னைக்கு, நிறைய வீடுகள் அது எங்க தெரியல, இப்படிப்பட்ட நிலை இருக்கு. ஆனா ஒரு போன் இப்படி வைக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மாறி, இவங்களுக்கெல்லாம் மாறி, நீங்க பைபிள் அதுக்காக போன் வேண்டாமா சொல்ல, இன்னைக்கு ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு தேவையான ஒரு பொருளாக என்ன மாறிடுச்சு, போன் மாறிடுச்சு. இன்னைக்கு தேவையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்னைக்கு பைபிள் ஆல்வேஸ் இட் இஸ் நெசசரி, என்னைக்குமே அது நமக்கு தேவை. அதுக்கு நீங்க நேரம் எடுத்து இந்த வசனங்கள் எல்லாம் ஒன் பை ஒன் எல்லாம் வாசித்து நீங்க உங்க மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளுவீர்கள் சொன்னால் சிறந்த பாதுகாப்பு. சோதர வசனம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு வாசிச்சு சொல்லியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் 2 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நல்லா கவனிச்சுக்கிடணும். யாக்கோபு என்ற ஒரு பக்தனை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டு சோதரம். இந்த யாக்கோபு பக்தன் ஆண்டவரிடத்துல வந்து ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஆதியாகமம் 32:9 எல்லாரும் எடுத்துடுங்க. ஆதியாகமம் 32:9 அது நீங்க மார்க் பண்ணிட்டு வச்சிருக்கீங்களா, குறிச்சிருங்க. ஆதியாகமம் 32:9. யாக்கோபு நின்று சொல்லுகிறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, சரி நல்லா கவனிச்சிருங்க. இது சும்மா ஜஸ்ட் நான் வாசிச்சு சொல்றது இல்ல, இதுல இருக்கு கருத்து இருக்கு. யாக்கோபு பொழுது நிக்கிற அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? 20 வருடங்களுக்கு முன்பாக தகப்பனுடைய வீட்டுல இருந்து போயிட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகும் பொழுது அப்பா வீட்டுல எல்லாமே இருக்கு, ஆனா அவனால அங்க எரிஞ்ச முடியல, வச்சு அனுபவிக்க முடியல. போடுறான், அவங்க அப்பா சொல்ற போயிரு அப்படின்ட்டாரு. போனா ஒண்ணுமே எடுத்துட்டு போல, சொல்ற ஒரே ஒரு கோல் மட்டும் தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு போகிறான். அன்னைக்கு ஆண்டவனுக்கு தரிசனம் ஆயிடுச்சு. சொன்னார் 28:15 சொன்னார், நான் சொல்வேன், நான் உனக்கு நீ போகிற இடத்துல உன்னை காப்பாற்றி உன்ன உணவு உனக்கு அவஸ்தை எல்லாம் உனக்கு நான் கொடுத்து உன்னை திரும்பவும் உன் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் வர பண்ணுவேன். அந்த வார்த்தை சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? உன்னை திரும்பவும் உன் தகப்பன் வீட்டுக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் கூட உன்னை. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இவங்க போனா பொழைச்சா வந்தான், இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறான். இஸ் a wealthy person. இப்போ நிறைய சொத்து இருக்கு, ஏகப்பட்ட சொத்து. அந்த சொத்தெல்லாம் நிறைய அவன் வச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்யறானா, ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் நல்ல சொத்தை என்ன செய்யறான சேர்த்து வச்சுட்டு, இப்போ அவனுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆபத்து. நீங்க அந்த 31, 32 வாசித்தீங்கன்னா இப்ப எடுக்க வேண்டாம், சொன்ன வசனத்தை மட்டும் குறிச்சிருங்க. பயங்கர ஆபத்து. என்ன ஆபத்து அப்படின்னா, இவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி யாரு தீர்மானம் போட்டானோ அந்த சகோதரனாகிய ஏசா 400 பேரோட வந்து கொண்டு இருக்கிறான். ஏசா எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கிறான்? இவனுக்கு பயம், பயங்கர பயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ஒரு நாள் நினைச்ச போறேனா கொன்று போட போகிறேன் என்று சொன்ன வார்த்தை இப்போ செய்திட போறானோன்ற பயம் வந்து இவங்க கலங்கி திகைத்து ரொம்ப வேதனைப்பட்டான். பாருங்க எப்படிப்பட்ட வேதனைன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய தேசம் இந்த கொரோனாவை பார்த்து பயப்படுது. பாத்தீங்களா? செய்திதான் வருது இவனுக்கு. போயிட்டு வந்தா சொல்லுகிறான், இப்பொழுது நம்முடைய சகோதரனாகிய ஏசாவும் 400 பேரோட போய் சந்திக்க வருகிறான் என்ற செய்தி கேள்விப்படுகிறான். அந்த செய்தி கேள்விப்படும் பொழுது இவனுக்கு அடிவேரெல்லாம் கலங்கி என்ன பண்றது, நானாவது மிஞ்சுவனா? மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், பிள்ளைகள், சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்கு. அவன் இவன் வந்து கை வச்சு இவனை காலி பண்ணிட்டான்னு சொன்னா அத்தனை யாருக்கு போயிடும்? ஏசாவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அன்னைக்கெல்லாம் பைபிள் தான் சொல்ல பண்ண மாட்டாங்க, ஒன்று எடுத்துட்டு போயிடுவாங்க. சோதரம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். தன்னிடத்தில் இருக்கிற எல்லாம் போய்விடுமே, அழித்து விடுமே, நான் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த என்னுடைய எல்லா சொத்து சுகங்கள், அது மட்டுமல்ல என்னுடைய உறவுகள், குடும்பம் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுமோ என்று அவன் பயந்து நின்ற அந்த நேரத்துல அவன் ஒண்ணு மட்டும் செய்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவனுக்கு சொன்ன வசனத்தை என்ன செய்கிறான் நினைச்சு பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வசனங்களை கொடுத்திருக்காரா இல்லையா? வார்த்தைகளை கொடுத்திருக்காரா இல்லையா? பாதுகாப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்காரா இல்லையா? அததான் இப்போ வந்து அவன் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே நீ உன் இனத்தாரிடத்திற்கும் தகப்பன் வீட்டிற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொன்னீரே அந்த தேவனே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்க சொன்னதை எனக்கு செய்யுங்க. இன்னைக்கு நீங்க எழுதி வச்ச வசனங்கள் எல்லாம் வச்சு ஆண்டோட ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து பண்ணுவீங்களோ மண்கால் பண்ணிட்டு பண்ணுவீங்களா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே 121 சங்கீதத்துல என்ன சொன்னீர், உன் போக்கையும் எனக்கு சொல்லி இருக்கிறீரே, இப்படி சொல்லணும் நீங்க. உன்னத பாட்டில் என்ன சொல்லுது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட தோட்டம். எபேசு 1:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட நாளில் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்றைக்கு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டுட்டாரு. இந்த முத்திரை போட்டுட்டீங்களே, எப்படி அதை மிஞ்சி சாத்தான் வருவான், தீமை வரும், கொரோனா வரும் என்று நீங்க ஆண்டோட கேட்கணும். யோபுவை உனக்குண்டாந்த எல்லாரும் என்ன பண்ணாரு? நீங்க அழைத்தீரே வந்து கெஞ்சிட்டு நிக்கிறான் சாத்தான். உள்ள போக முடியல, என்னால உள்ள போக முடியல, உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு உங்களை எந்தையும் கொரோனாவோ இந்த உலகத்தின் தீமையோ பாதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார் நினைக்கிறீங்க?
அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரா? உனக்கு கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னாரா? இல்ல, உனக்கு கஷ்டம் வரும்பொழுது உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தீமை அணுகாதபடி உன்னை காப்பாற்றுவேன் என்று தானே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனம் மேல எவ்வளவு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம இன்டர்நெட் அதுல இருக்கிற காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா, இல்ல தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பாதுகாப்பின் வார்த்தைகள் முக்கியமா? இப்ப சொல்லுங்க, எது நமக்கு முக்கியம்? எந்த வார்த்தை எது நமக்கு முக்கியம்? தேவன் நமக்கு அற்புதமாக எழுதி கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சொன்னா ஆண்டவரை பார்த்து, நீர் எனக்கு நன்மை செய்வேன், எங்க அப்பா வீட்டுக்கு நீ திரும்பி போன்னு சொல்லிட்டு நான் வந்து நிக்கிறேன், எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆபத்து இருக்கிறது, எனக்கு முன்னால இருக்கிறது, என்ன செய்வேன்? நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் கேட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் பிறகு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவனோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஏசா மூலமாக ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் யாக்கோபை அற்புதமாக காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதனால நீங்க வாழ்க்கையில இந்த கொரோனா இல்ல, வேற எந்த விஷயங்கள துன்பம் வந்தாலும் இந்த வசனங்களை எடுத்து வச்சு நீங்க திரும்ப 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 கேளுங்க. இந்த யாக்கோபு நல்ல உதாரணம். இந்த 20 வருடம் கழித்து அவனுக்கு துன்பம் வந்த பொழுது, நீர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, அந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே சொன்னீரே. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி 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 நீங்க போங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்திரத்துல வந்து அந்த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டே, அந்த முதல் நாளில இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு ஒரு 3 பாதுகாப்பு. ஆண்டவர் வெரி ஃபர்ஸ்ட் டே 40 வருஷம் அவங்க வனாந்திரத்துல இருப்பாங்க என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. இந்த 40 வருஷத்திலையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த இந்த 3-fold protection, ஒன்று மேகஸ்தம்பம், இன்னொன்று அக்னிஸ்தம்பம், மூன்றாவதாக மன்னா. இந்த 3 குறித்து நீங்க என்ன சொல்லுகிறீங்க? இந்த 3 குறித்து அந்த வேதத்தில் வாசித்த பொழுது இவங்க என்னைக்கு வெளியே வந்தாங்களோ அன்னைக்கே அவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், மன்னா கிடைத்தது. இன்றைக்கு அவர்கள் போய் அந்த யோர்தானை தாண்டி அந்த தேசத்தின் கதிர்களை அவர்கள் சுட்டு புசிக்க ஆரம்பித்தார்களோ அன்று வரை 40 வருடங்களிலும் அவர்களுக்கு இந்த மன்னா அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். யாத்திராகமம் 13, 21, 22 வாசிக்கலாம். வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்த வசனம் தான் முக்கியம் பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் போது இந்த ரெண்டுமே தேவை. கரண்ட் இருந்துச்சா? அவங்களுக்கு லைட் இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. இரவு நல்ல காடு, வனாந்தரமான இடம். அங்க இரவுல அந்த நெருப்பு தூண் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல இல்லைன்னா பாம்பு வருமா, பன்றி வருமா, தவளை வருமா, வேற என்ன பேர் என்னது, தேள், பூரா, இவைகளெல்லாம் இரவு நேரத்துல வந்து யாருக்கு என்ன தெரியும்? மேகஸ்தம்பம் இருந்ததுனால இதெல்லாம் அவங்கள வந்தாலும் அடிச்சு கொண்டு போட்டு அழகா போயிட்டே இருந்தாங்க. பகல்ல பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல எப்படி இருக்கும்? வெயில், பயங்கர சுட்டரிக்கிற மாதிரி வெயில் இருக்கும். மேல என்ன இருந்துச்சு? கிளவுட், பில்லர் ஆஃப் கிளவுட், எல்லாரும் மேகம் இருந்துட்டே இருந்துச்சு. எவ்வளவு நாள்? 40 வருடங்கள். கர்த்தர் சொன்னதை செய்தாரா செய்யலையா? செய்தாரா செய்யலையா? வசனம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு விலகி போகவில்லை. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகி போவதே இல்லை. இந்த வசனங்களை நீங்க நல்ல உறுதியாக எழுதி வச்சு திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்யணும்? வாசித்து நீங்கள் பலன் அடைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்சனை கொண்ட ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டதான உங்களை என்னை குறித்து அவருக்கு கர்சனை இல்லையா? எவ்வளவு கர்சனை வைத்திருப்பார் தெரியுமா? ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது? பயந்து போக கூடாது. நீங்கள் தைரியமாக இருங்கள். ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். மன்னாவை குறித்து சொல்லப்பட்டது யோசுவா 5ஆம் அதிகாரம் 11-12. யோசுவா 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 5:11-12ல பஸ்காவின் மறுநாளாகிய தேசத்தின் தானியத்தால் ஆகிய புளிப்பில்லா அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் அவர்கள்
புசித்தார்கள். நல்ல கவனிங்க, அங்க புறப்பட்ட முதல் நாள்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மன்னா. அது 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க தொடர்ந்து அதுல வாசித்தீங்கன்னா இருக்கும். அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மன்னா கொடுக்கப்பட்டது. என்னைக்கு அது முடிஞ்சிச்சு? 40 வருடங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணி யோர்தானை தாண்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்து அங்க இருந்த கதிர்களை எடுத்து சுட்டு புசிக்க நிலத்தில் விளைந்ததை சுட்டு புசிக்க ஆரம்பித்த அன்று மன்னா அவர்களுக்கு பெய்யாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டு சொன்னபடி அவர்களுக்கு மன்னா கொடுத்தாரா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு ஆபத்து வந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர்களுக்கு நல்ல உணவுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு நல்ல அந்த வெயில், இரவின் குளிர், இரவினுடைய இருட்டு, இவை எல்லாற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்து அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. ஆனா அந்த 40 வருடத்துல உண்மை இல்லாத ஜனங்கள் அழிந்து போனார்கள். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ள, அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த 40 வருடங்கள்ல எவ்வளவோ போராட்டம் வந்து ஜனங்கள் அவிசுவாசப்பட்டார்கள், கலகம் பண்ணாங்க, எதிர்த்து பேசினாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. ஆண்டவர் மன்னா பெய்கிறத நினைச்சல விடல. அவர்கள் கொடுக்கிற அக்கிறிஸ்தம மேகஸ்தம்பத்தை ஆண்டவர் விலக்கல. ஆனா கலகம் பண்ணினா மக்கள் அதை அனுபவிக்காம போயிட்டாங்க. எதிர்த்தவங்க அனுபவிக்காம போயிட்டாங்க. பாவம் செய்தவர்கள் அனுபவிக்காம போயிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்யல? மன்னாவை அவர் குறைக்கல. நடுவுல காடைகள் இருக்கும், காடைகள் அவர் ஆண்டவர் குறைக்கல. மேகஸ்தம்பம் அக்கிறிஸ்தமம் விலகவே இல்லை. அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொன்ன? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மளுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எஸ்தர் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், எஸ்தர் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது. அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், தெரிந்ததுதான், புதுசா நான் உங்களுக்கு சொல்லல. எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த எஸ்தர் அவருடைய குலமாகிய யூதர்களுக்கு விரோதமாக ஒரு பயங்கர கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா பயம். இன்னைக்கு தேசத்துல மக்களிடத்துல இருக்கிற பயம், மற்ற மனிதர்கள் கண்டு பயந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எதை பிடிச்சிருக்கீங்க? இந்த வசனங்களை நீங்க பிடிச்சிருங்க. அன்னைக்கு ஒரு பயங்கர பயம். என்ன பயம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பயங்கர சட்டம் உண்டாயிற்று. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 3:13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரே நாளில் சிறியோ பெரியோ குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மலமாக்கும் கொள்ளையிடவும் அங்க சட்டம் ஏற்றியாச்சு. அதை கவனிச்சிருங்க. இதெல்லாம் இந்த கொரோனாவோட நீங்க சேர்த்துடுங்க. இப்ப நேற்றுக்கு கூட நான் பேப்பர்ல படிச்சேன், இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறதான சிறு தொழில் செய்கிற அத்தனை பேரும் தொழில்களை இழந்து அங்க வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு நேற்றுக்கு பேப்பர்ல படிச்சேன். கொரோனாவால இந்த கம்பெனிகள ப்ரொடக்ஷன்ல என்ன இல்லை, சரியா இல்லை, எல்லாமே குறைஞ்சு போச்சு. அவங்க கம்பெனி நல்ல ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க இந்த சப்கான்ட்ராக்ட் யாரும் கொடுப்பாங்க, சின்ன சின்ன வேலைக்காரங்களை கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லையா? அது மாதிரி பாம்பேல ஒரு வேலை இருக்கு, இந்த டப்பா வாலாக்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? டப்பா வாலாக்கள் அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியல. பாம்பே டப்பா வாலாக்கள் தெரியுமா? சரி, நீங்க போய் நீங்க தேடி பாருங்க. என்னன்னா எல்லாரும் வேலைகளுக்கு போயிடுவாங்க. மத்தியானம் வீட்டுல இருந்து வீட்டம்மாங்க சாப்பாடு பண்ணி சாப்பாடுலாம் செஞ்சு ஒரு கேரியர்ல என்ன செய்வாங்கன்னா போட்டு அவங்க வேலை பார்க்குற ஆபீஸுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கேங் இருக்கு. அது ஒரு தொழிலாகவே இங்க நடக்குது. மொத்தமா என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற 10 பேர் 20 பேர்னா மத்தியானம் சாப்பாடு அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்க தான் டப்பா வாலாக்கள் அப்படின்னு பேர். அவங்களுக்கு பேர் டப்பா வாலாக்கள். வேலை இல்லையா? படம் போட்டிருக்கான். ஐயோ எங்க வயிற்று பழப்பெல்லாம் ஏன்னா ஆபீஸ் க்ளோஸ் எல்லாம் எங்க வேலை பார்க்குறான். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு டப்பா வாலாக்கள் என்ன வேலை? அவங்க பிழப்பு இத்தனை வருஷங்களாக எத்தனை நூற்றாண்டுகளா அந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட பிழப்பு எல்லாம் எதுலதான் நம்பி இருந்தது? இந்த வீட்டுல அம்மா மாதிரி செஞ்சு கொடுக்குற சாப்பாடு எடுத்துட்டு ஆபீஸ்ல வேலை பார்க்குற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைன்னா கணவனா இருக்கலாம், அவங்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் அதுல அவங்களுக்கு மாசம் ஒருத்தருக்கு நினைச்சு அவங்க ஒரு இன்கம் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்களோட பிழைப்பு போயிட்டு இருந்து இன்னைக்கு அவங்க பிழைப்பு இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்குது. பிழைப்பை குறித்து, வாழ்க்கை குறித்து பயங்கர பிழைப்பு. நேற்றுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? பிரபலமான ஒரு மனிதன், அவருடைய மரணத்தை நீங்க கேள்விப்பட்டு இன்னைக்கு பயப்படாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பயம் எனக்கு இன்னைக்கு வந்து விட்டது. இன்னைக்கு யூதர்களுக்கு அன்னைக்கு எஸ்தருடைய காலத்துல ஒரு ஆர்டர் வந்துச்சு. அங்க சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே நாளில சிறியோ
பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் கொன்று அவர்களை கொள்ளையிடவும். இந்த லெட்டர் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. பயந்துட்டு இருக்கிறாங்க யூதர்கள். அன்னைக்கு பல லட்சங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தாங்க. ஐயோ, அதாவது அந்த ஆர்டர்னால என்னன்னா, இப்ப இந்த மக்கீஸ் கார்டன்ல யூதர்கள் ஒரு 25 குடும்பம் இருக்கு. யூதர் அல்லாதவங்க ஒரு 50 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 50 குடும்பமும் இந்த யூத குடும்பங்கள் 50 பேரை கொண்டுடலாம், அவருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஆர்டர். அவங்க அந்த யூதர்களை கொன்னா அவங்களுக்கு விரோதமாக என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அதே மாதிரி அந்த தேசம் எங்கும் இருந்த அத்தனை யூதர்களுக்கு விரோதமாக ஒரு ஆர்டர் வந்தாச்சு. அப்படி பார்க்க போனா இந்த ஆர்டர் நிறைவேற்றப்பட்டாச்சுன்னா ஒரு யூதன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், பொருட்கள் இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பயம், பயங்கர பயம் இருந்தது பாருங்கள் தேசத்து யூத ஜனங்களுக்குள்ள. ஆனா ஆண்டவர் விட்டு கொடுத்தாரா? அதற்கென்ன எழும்பினாங்க. மொர்தெகாயும் எஸ்தரும் எழும்பி 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க பிஸி பர்சனா இருந்தாலும் சரி, வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்கள் உங்களை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சும்மா இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு கத்தர் செய்வார், எனக்கு கத்தர் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே அங்க ஒரு மந்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த எஸ்தருடைய உள்ளத்துல ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்து, மொர்தெகாய் இந்த சூசான் இந்த யூதர்கள் எல்லாரும் 3 நாட்கள் என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாக மாற்றி கொடுத்தார். ஒரு யூதன் கூட அழிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் தைரியமா இருக்கீங்க? இப்போ எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? இல்ல இன்னும் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? இன்னும் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனா அதே வேளையில எதை செய்யணும், நீங்க வசனத்தை திரும்ப திரும்ப வாசிச்சு சொல்லணும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு கிளைம் பண்ணிட்டே இருக்கணும். கிளைம் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு சொன்னதை எங்களுக்கு செய்யுங்கன்னு செய்துட்டு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக செய்ய வல்லமை உள்ளவர். அது மட்டுமல்ல, சோதரி இவங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சபையில வந்து ஜெபம் பண்ண ஜெபிக்கலாம், சபையில ஜெபிக்க முடியலன்னா வீடுல கண்டிப்பாக நீங்க உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கு மேலாக நீங்க உபவாசம் பண்ணுங்க. அவங்களுக்கு மேலாக நீங்க ஆண்டவருடைய முகத்தை நீங்க தேடுங்க. இந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிங்க. 2-3 காரியங்களை மட்டும் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இன்டர்நெட் மற்ற காரியங்களில பரிகாரங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நீங்க செலவு பண்ணுகிற நேரத்தை காட்டிலும் வேத வசனத்துக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. நிச்சயமா நீங்க பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், போனுக்கெல்லாம் டைம் வச்சுடுங்க. இத்தனை மணிலாம் நான் போன் யூஸ் பண்ணுவேன், இத்தனை மணி நான் போன் எடுக்க மாட்டேன். அப்படி பண்ணுங்கள. நீங்க என்ன ஆயிட போகுது? ஏன்னா ஒரு போன் வந்தோன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிசினஸ் வந்துருது. உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடுங்க, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போடுங்க. அப்படின்னு 1 கோடி ரூபாய் பிசினஸ் வந்துருக்கு. அப்படி ஒரு பிசினஸ் இருக்குன்னா வாங்க, நானே ஜாப் பண்ணி தரேன் அந்த போனை உங்களுக்கு. அப்ப அப்படி பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதை படிக்க உங்களுக்கு பயம் தான் அதிகமாயிட்டு இருக்கும். ஆனா ஆண்டோட வசனத்தை படிச்சு பாருங்க, தைரியம் வரும், நம்பிக்கை வரும் உங்களுக்கு. அதை பார்க்க ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அழுதுட்டாங்க யூடியூப் போட்டு பார்த்து. மனசே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சிலருக்கு. ஏன்னா சில்வர் ஸ்கிரீன்ல எப்படி வந்துட்டு இருந்தாரு, பயங்கரமா வந்துட்டு இருந்தாரு. சிலருக்கு நம்பவே முடியல, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. நீங்க நிறைய பேர் ஏன் நீ அதை போட்டு பாக்குறதுனால தானே. சரி, செய்தி கேள்விப்பட்டாயிற்று, பெரியவனும் சின்னவனும் மரணம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா உண்டு, அது எந்த வழியில வேணாலும் வரலாம். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு விளக்கம் ஆயிடுமே உங்களுக்கு. அதனால உங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி காரியங்கள் நேரம் செலவு பண்ணுறதெல்லாம் விட்டு வேத வசனங்களை வாசிங்க. அவர் நமக்கு சொன்னவைகள் எல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்து நீங்கள் திரும்ப நீங்க படிக்க உங்களை முற்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு தீமை உங்களுக்கு அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. கடைசியாக நான் எங்க கட்டப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அதை நினைச்சாலே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம எங்க கட்டப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு தைரியம் கொடுக்கும்படியாக அவர் சொல்லி இருக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், எபேசியர் 2:20 வசனத்துல அந்த வாசிகளை எபேசியர் 2:20 இருந்து நல்லா கவனிங்க.
விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், எபேசியர் 2:20, விசுவாசிகளாகிய சொல்லுங்க நீங்களும் நானும் எங்க கட்டப்பட்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள்னா நீங்க மேல குறிச்சுக்கிறீங்க. அப்போஸ்தலர்னா புதிய ஏற்பாடு, தீர்க்கதரிசிகள்னா பழைய ஏற்பாடு. அப்போஸ்தலனே யாரு? புதிய ஏற்பாடு உபதேசங்கள். தீர்க்கதரிசிகள்னா பழைய ஏற்பாடு உபதேசங்கள். முக்கியமா அந்த மோசேயுடைய உபதேசங்கள். அப்புறம் ஏசாயா, எரேமியா, இந்த பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான் அவங்க இப்படி சிம்பிளா சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல பாருங்க. நீங்க பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தரை நம்பினவங்க கெட்டு போனாங்கன்னு இருக்கா? நாமும் சொல்றாரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறீர் அப்படின்றார். உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்படின்றார். சங்கீதத்துல எண்ணற்ற வசனங்கள். யோபு ஆண்டவர் நம்பிக்கை வச்சா கெட்டு போயிட்டானா? தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா கெட்டு போயிட்டானா? யாக்கோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா கெட்டு போயிட்டானா? அவனுக்கு விரோதம் ஒண்ணு வரலையா? எவ்வளவோ வந்தது. 125:1 சங்கீதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. நாம நீங்களும் நான் எங்க வச்சிருக்கார் ஆண்டவரே? வேத வசனங்களின்படியாக, இந்த வசனங்கள் இருக்கிற உபதேசங்களின்படியாக, இந்த வசனங்களை சார்ந்து நின்று ஜெயம் எடுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவர்களுடைய அந்த அஸ்திபாரங்களின் மேல நீங்க அறிஞ்சிருக்கீங்க, கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ அனாமத்தா ஒரு பில்டிங்கா அது விடல. அதுக்கு மூலைக்கல் யாரு? இயேசு தான் அதுக்கு மூலைக்கல். ஹல்லேலூயா. இயேசு அதுக்கு மூலைக்கல்லா இருக்காரோ. அஸ்திபாரம் எது? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனங்கள். அது மேல நீங்களும் நான் கட்டப்பட்டிருக்கிறோம். விழுவோமா? விழுந்தோட செய்வார் ஆண்டவர். கெட்டுருவோமா? கெட்டோட செய்வார் ஆண்டவர். இல்லன்னு சொல்லுங்களேன், இல்லன்னு சொல்லுங்களேன். கெட்டு போக விடவே மாட்டான். மத்தேயு 7:24-25 சொல்லுது, நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனை கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆமென். கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து பெருங்காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். சொல்லுங்க சொல்லுங்க, அது விழவில்லை. விழுந்து போக மாட்டீங்க. கொரோனாவால கெட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக பயங்கரமா பயப்படுகிற காரியங்கள் வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அழித்து போக மாட்டீங்க. இந்த விசுவாசம் இருக்கிற எல்லாரும் எழுந்து போமா. நம்ம ஜெபித்து ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் நம்ம பலப்படுத்திக் கொள்வோம், உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல பயபக்தியோடு நமக்கு தேவன் கொடுத்த இந்த வசனத்தை ஒரு தீர்மானம் பண்ணி எடுத்துட்டு போங்க. உபவாசிப்பேன், ஜெபிப்பேன், தீர்மானம் பண்ணிட்டு போங்க. சோத்ரம். இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து நான் கிளைம் பண்ணுவேன். எனக்கு நீங்க அதை சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு சொல்லி இருக்கிறீங்க என்று மீண்டும் 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 இவைகளை நினைவு கூர்ந்து நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன் என்று சொல்லி இந்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. என்ற நெட்டுக்கும் அதிகமா இந்த யூடியூப், வாட்ஸ்அப் இவைகளுக்கு நான் எடுக்கிற நேரத்தை காட்டிலும் வேதத்துக்கு நேரத்தை எடுப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவீங்க? சும்மா ஜஸ்ட் வசனத்தை கேட்டுட்டு போறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டை நோக்கி பாருங்க, எல்லாம் நோக்கி பாருங்க. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. சோதர ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Amen. Hallelujah. 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 Oh Jesus. Hallelujah.